இர்ரெகுலர் பீரியட்ஸா உங்க உடம்பு உங்களுக்கு எச்சரிக்கை தருது. இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு ரீசன் என்ன? பீரியட்ஸ் 2 மாசமா வராம இருக்க என்ன காரணம்? ஸ்ட்ரெஸ்னால பீரியட்ஸ் வராம இருக்குமா? பீரியட்ஸ் ரெகுலரா மாறுறதுக்கு நான் என்ன செய்யணும்? ஹோம் ரெமிடிஸ் மட்டும் போதுமா இல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணணுமா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ வியூவர்ஸ், ஐ அம் டாக்டர் காருண்யா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இர்ரெகுலர் பீரியட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரெகுலர் பீரியட்ஸ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா நிறைய பேர் அவங்களுடைய ரெகுலர் பீரியட்ஸே இர்ரெகுலர்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நார்மல் பீரியட் சைக்கிள் அப்படின்னா 26 to 30 டேஸ் வரைக்கும் இருக்கும். ஒரு சிலருக்கு 21 to 35 டேஸ் வரைக்கும் இருக்கும். ஒரு சிலருக்கு 40 டேஸ் வரைக்குமே கூட இருக்கும். இது எல்லாமே நார்மல் பீரியட் சைக்கிள் தான். இந்த சைக்கிள் எல்லா மாசமும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா அது ரெகுலர் பீரியட் சைக்கிள். இதுவே லெஸ் தென் 21 டேஸ் அப்படி இல்லைன்னா மோர் தென் 40 டேஸ். ஒரு சிலருக்கு ஒரு மாசத்துலேயே 2 நாள் பீரியட்ஸ் ஆகும். ஒரு சிலருக்கு 2 to 3 மாசம் வரைக்கும் பீரியட்ஸ் ஆகாம இருக்கும். இது எல்லாமே இர்ரெகுலர் பீரியட்ஸ். அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு பிளட் ஃப்ளோ வந்துட்டு ரொம்பவே கம்மியா இருக்கும். அதாவது ஒரு நாள் கூட உங்களுக்கு பிளட் நல்லா ஃப்ளோவா இருக்காது. நாப்கினும் பெருசா ஸ்டெயின் ஆகாது. ஒரு சிலருக்கு 10 to 15 டேஸ் வரைக்கும் பிளட் ஃப்ளோ ரொம்ப ஜாஸ்தியா இருந்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே இர்ரெகுலர் பீரியட் சைக்கிள் தான். இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். முதல் காரணம் பிசிஓஎஸ். பிசிஓஎஸ் பத்தி உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பிசிஓஎஸ் அப்படின்னா பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம். இது 5 பெண்கள்ல 3 பேருக்கு கண்டிப்பாவே இருக்கு. பிசிஓஎஸ் எதனால வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆண்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லப்படுற ஆண்மை தன்மை சுரப்பி பெண்களுடைய உடம்புல அதிகமாகிறதுனால ஏற்படுறது தான் இந்த பிசிஓஎஸ். பிசிஓஎஸ்னால பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஹெவி மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் இருக்கும். அதாவது அவங்களுக்கு ஏற்படுற பிளட் ஃப்ளோ 10 to 15 டேஸ் வரைக்கும் கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய ஆக்னி ஏற்படும். பாடி ஹேர்ஸ் அண்ட் ஃபேஷியல் ஹேர்ஸ் ஜாஸ்தி இருக்கும். பிசிஓஎஸ் இருக்கிற பெண்களுக்கு குழந்தை பெற்றுக்கிறது கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம பிசிஓஎஸ் ஏற்பட்ட பெண்களுக்கு உடல் பருமன் ரொம்ப அதிகமா இருக்கு. கூடவே டயபெட்டிஸ் அண்ட் ஹார்ட் ப்ராப்ளமும் நிறைய வருது. அவங்களுக்கு இரவு பொழுதுல ஒழுங்கான தூக்கம் ஏற்படாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு மூச்சு வாங்குதல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் பிசிஓஎஸ் இருக்கிற பெண்கள் மத்தியில நம்ம நிறையவே பார்க்கலாம். அடுத்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தைராய்டு. தைராய்டு ஹார்மோன் நம்மளோட மென்ஸ்ட்ரல் சைக்கிளை கண்ட்ரோல் பண்ணுது. தைராய்டு அதிகமானாலும் கம்மியானாலுமே பிரச்சனை தாங்க. தைராய்டுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட ஓவுலேஷன் பாதிக்கப்படுது. நமக்கு அதிக டயர்ட்னஸ் இருக்கு, நமக்கு வெயிட் கெயின் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளோட பீரியட்ஸுமே அஃபெக்ட் பண்ணி நம்மளோட பீரியட்ஸை இர்ரெகுலரா மாற்றுது. அடுத்து ஸ்ட்ரெஸ்னால பீரியட்ஸ் வராம இருக்குமா? ஆமாங்க, கண்டிப்பா வராம இருக்கும். ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஆக நம்ம உடம்புல இருக்கிற கார்டிசால் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். இது அதிகமாகிறதுனால நம்ம மூளையில இருக்கிற ஹைப்போதலாமஸ் அப்படின்ற ஒரு ஏரியாவை போய் அஃபெக்ட் பண்ணுது. அது பாதிக்கப்படுறதுனால நம்மளோட பீரியட்ஸ் அஃபெக்ட் ஆகி இர்ரெகுலரா மாறுது. அடுத்து உங்களோட பீரியட்ஸ் 2 to 3 மாசம் வரைக்கும் வராம இருக்கு அப்படின்னா உங்களோட வெயிட்டை செக் பண்ணி பாருங்க. ஏன்னா சடன் வெயிட் கெயின் என்ன பண்ணும், உங்களோட பீரியடை அஃபெக்ட் பண்ணும். எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை போய் பாதிக்கிறதுனால உங்களுக்கு ப்ராப்பரான மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருக்காது. ஸோ அதனாலேயும் உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகலாம். அடுத்த முக்கியமான விஷயம், இப்போ இருக்கிற நிறைய பெண்கள் ஹார்மோனல் பில்ஸ் நிறைய எடுக்கிறாங்க. எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய பீரியட்ஸை தள்ளி போடுறதுக்காக. இப்போ அவங்க எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் போகணும், அப்படி இல்லை எங்கேயாவது கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு பீரியட்ஸ் லேட் ஆகணும், அப்படி இல்லைன்னா சீக்கிரமாக வர வைங்க அப்படின்னு கிளினிக் நிறைய பேர் கேட்பாங்க. ஹார்மோனல் பில்ஸ் எடுக்கிறது பிரச்சனை கிடையாது. பட் அதையே ரொம்ப ஓவர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்து மெனோபாஸ்னால ஏற்படுற இர்ரெகுலர் பீரியட்ஸ். அதாவது 40 வயசுக்கு மேல இருக்கிற பெண்களுக்கு கருமுட்டை, அதாவது ஒவேரியன் எக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குறைய ஆரம்பிக்கும். இது குறையறதுனால ஈஸ்ட்ரோஜனுமே ரொம்ப குறையும். ஈஸ்ட்ரோஜன் குறையறதுனால நம்மளோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பாதிக்கப்பட்டு பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகும். ஆனா மெனோபாஸ் அட்டென்ட் பண்ற உமனுக்கு கண்டிப்பா இர்ரெகுலர் பீரியட்ஸ் 2 to 3 வருஷம் இருக்கும். எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா பீரியட் ஸ்டாப் ஆகுற வரைக்கும் இருக்கும். இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட்டை நான் 2 பிரிச்சு சொல்ல போறேன். கேட்டகரி 1 அண்ட் கேட்டகரி 2. கேட்டகரி 1ல பிசிஓஎஸ் மைல்டா இருக்கிறவங்க பிளஸ் அவங்களுக்கு எந்த ஒரு தைராய்டு அண்ட் டயபெட்டிஸ் போன்ற பிரச்சனைகள் இல்லாம இருந்தா இதை ஃபாலோ பண்ணுங்க. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ப்ராப்பர் எக்ஸசைஸ், ரெகுலராகவே எக்ஸசைஸ் பண்ணணும். டெய்லி 2 வேளை எக்ஸசைஸ் பண்றது ரொம்ப நல்லது.
ரெண்டாவது ப்ராப்பர் ஸ்லீப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7 to 8 hours கண்டிப்பாக தூங்கணும். நல்ல தூக்கம் இருந்தால் தான் உங்களோட பாடி ரெகுலரைஸ் ஆகும். மூணாவது பார்த்தீங்கன்னா டயட். இருக்கிறதுல இது ரொம்ப முக்கியமானது. டயட் அப்படின்னா நீங்கள் சாப்பிடாம இருக்க வேண்டாம், நல்லா சாப்பிடணும். பட் ஆனால் ஹெல்த்தியாக சாப்பிட்றீங்கன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக எடுக்க வேண்டாம், சுகர் எடுக்க வேண்டாம், ப்ளஸ் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிடுங்க. இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு ஹோல் கிரெயின்ஸ் நீங்கள் நிறைய எடுக்கலாம், ப்ரோட்டீன்ஸ் நிறைய எடுக்கலாம். கூடவே இந்த எக்ஸசைஸையும் ரெகுலர் ஸ்லீப் பேட்டர்னையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஒரு 1 monthலேயே சீக்கிரமாக ரிவர்ஸ் ஆயிரும். கூடவே நீங்கள் நிறைய சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாம், அயன் எடுக்கலாம், ஃபோலிக் ஆசிட் எடுக்கலாம் அண்ட் ஜிங்க் எடுக்கலாம். இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாசத்துலேயே கண்டிப்பாக உங்களுடைய இர்ரெகுலர் பீரியட்ஸ் நார்மல் ஆகிறதுக்கு 90% சான்ஸ் இருக்கு. கேட்டகரி 2 இதில் பிசிஓஎஸ் சிவியராக இருக்கிறவங்க ப்ளஸ் தைராய்டு ஆர் சுகர் அண்ட் அனீமியா இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே கண்டிப்பாக டாக்டரோட கன்சல்டேஷனை வாங்கணும். ஏன் அப்படின்னா தைராய்டு அண்ட் அனீமியா இதுக்கு எல்லாமே நீங்கள் ப்ராப்பரான மெடிசன்ஸ் எடுக்கணும். இதுக்கெல்லாம் மெடிசன்ஸ் எடுக்காமல் நீங்கள் ஜஸ்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு தீர்வும் கிடைக்காது. ஸோ ப்ராப்பராக டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்க, தைராய்டுக்கு மெடிசன்ஸ் எடுங்க, அனீமியாவை கரெக்ட் பண்ணுங்க. இது எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டு கூடவே நீங்கள் தேவைப்பட்டா ஹார்மோனல் பில்ஸ், அதுவும் டாக்டர் கன்சல்டேஷனோட தான் நீங்கள் எடுக்கணும். இதெல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு கூட நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது, ப்ராப்பரான ஸ்லீப் ப்ளஸ் டயட் இது எல்லாமே மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 monthsலேருந்து 3 monthsக்குள்ள உங்களோட இர்ரெகுலர் பீரியட் சைக்கிள் நார்மல் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. நான் சொன்ன எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இர்ரெகுலர் பீரியட்ஸ் ரெகுலராக மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஹெல்த் கண்டென்ட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.